ஹாய் சகோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் ஃபஸ்ட் கமெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. அது இல்லாமல் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் எம்ஜி, ரூபினா ராஜா சிஸ்டர் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் கார்த்திகா சுரேஷ் சிஸ்டர், நீங்கள் ஓனாக எழுதுறீங்களா இல்லை எங்கேயாவது சொல்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்டீங்க. அது அந்த டைமிங்க்கு வர்றதை அப்படியே அடிச்சு விட்றது தான். இன்ரமா எடிட் லவ், உங்கள் நேம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. திமா சிஸ்டர், நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக போடுறோம் சிஸ்டர். பாணி ஜிங்கிற சிஸ்டர் வந்துட்டு அன்டமாடு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி அது நிறைய சேனலில் போட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸு. அதை மறுபடியும் போட்டால் ரீச் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. அது இல்லாமல் ஏகப்பட்ட எபிசோட்ஸ் அதில் இருக்குது. ஆனால் நல்ல ஸ்டோரி தான், அதை நான் என்றைக்குமே ஒத்துக்கிறேன். அஸ்வந்த் சிஸ்டர், ஆஹா மறுபடியும் உங்கள் பேரை மறந்துட்டேனே. ஜெயந்தி, புதுசாக ஜெயந்திங்கிற ஒரு சிஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம் சிஸ்டர். ஆனால் சிஸ்டர் வந்துட்டு ஃபஸ்ட் எபிசோட்ல இவ்வளோ ட்விஸ்ட்டாக அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இன்னும் நிறைய ட்விஸ்ட்டுகள் இருக்கும். ஐசா சிஸ்டர், ட்ராமா நேம் கேட்குறீங்க. அதை சொன்னால் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம அப்லோட் பண்ண முடியல. அதனால ட்ராமா நேம் மட்டும் என்னால் இப்போக்கி சொல்ல முடியாது. அப்போ ப்ரோ ஸ்ரீ சிஸ்டர் நீங்கள் நேம் கேட்குறீங்க. சாரி, என்னால் அதை இப்போக்கி ரிவீல் பண்ண முடியாது. உங்கோடி சிஸ்டர், சுதாராஜா சிஸ்டர், இணையா ஹினாட்டா சிஸ்டர், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கார்த்திகேயன் ப்ரோ வந்துட்டு என்னோடய எஜுகேஷன் கேட்டிருக்கீங்களா? என்னோடய எஜுகேஷன் அப்படின்னு வச்சா வீணாக போன விளங்காமல் போன டிப்ளமோவில் ரொம்ப கஷ்டமான ஒரு கோர்ஸ். அது என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் சொல்லுங்கள். மதி சிஸ்டர், யாருன்னு தெரியாமலே காதலிச்சிருவாங்கன்னு நினச்சிங்க, பட்டு இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இனி ராஜேந்திரன், ப்ளூ காட் சிஸ்டர், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் சிஸ்டர். அகைன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க, கவிதை வரலையா அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ தெரியல, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். கண்டிப்பாக வரும்போது நான் சொல்கிறேன். ஏங்கிற சிஸ்டர், எதுவும் மலையாளமா இல்லை தெலுங்கா அப்படிங்கிறது தெரியல. ஏதோ போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தங்கிலீஷில் போட்டிங்கன்னா எனக்கு புரியும். சிஸ்டர், ஸ்டோரி சொல்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். ஜோலி சிஸ்டர், அப்புறம் பானு சிஸ்டர் ஒரு 2 வரி போட்டிருந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் கண்கள் உன்னை காண தவறினாலும் என் காதுகள் உன் குரலை கேட்க தவறாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. நைஸ் லைன் சிஸ்டர். லாவண்யா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அபுவசின்ங்கிற ப்ரோ வந்துட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. நீங்கள் பேசும்போது எஸ்ன்னு சவுண்டு வருது அப்படின்ட்டு. நம்ம மைக் யூஸ் பண்ணல ப்ரோ, ஃபோன் ரெக்கார்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் ஃப்ளோயண்ட்டாக பேசும்பொழுது மூச்சுடாமல் சில இடத்துல பேசுவேன். எண்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி வரும், இல்லை அப்படியே எஸ் அப்படின்னு இழுப்பேன். அதை கொஞ்சம் மட்டும் நான் எடிட்டில் நெக்ஸ்ட் டைம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். முரளிதரன், உங்கள் தக் லைஃபுக்கு அழகே இல்லாமல் போயிடுச்சு, இதுவும் காமெடி ட்ராமான்னு சொல்லிட்டீங்கிற சிஸ்டர் வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சூப்பர் சிஸ்டர். ஜெயந்தி சிஸ்டர், நீங்கள் கமெண்ட் பண்ணுற விதம், அதை ஒவ்வொரு டைமும் நான் அதை சொல்லி என்னால் அது அந்த சந்தோஷத்தை என்னாட்டி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரில. நீங்கள் வேறு லெவல். லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ குத்திட்டா, அதுவும் அவனோட லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு, அவன் ஃபேமிலி லைஃப்பை காப்பாற்றுறதுக்கு ஆகும்னா, இப்போ என்ன ஆச்சுன்னா ஹீரோயினை போட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டாங்க. ஏன்னா ஹீரோயினோட அண்ணன் தான் இப்போ எப்படியாவது இவனை கட்டுப்படுத்தினாதான் நம்ம குடும்பம் உயிர் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இவன் கத்துறா, அவன் செத்துட்டானா சொல்லு அப்படின்ட்டு அவன் பனிப்பன் கேட்குறப்ப உங்களை அடைச்சுதான் வைக்க சொன்னாங்க. மற்றபடி எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது அப்படின்னு அவன் சாகாம இருக்கக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க பார்த்தா நம்ம ஹீரோ எப்படியோ காப்பாத்தி வச்சிருக்காங்க ஹீரோனோட அண்ணன். ஏன்னா இப்போ இவன் செத்துட்டா அது பெரிய பிரச்சனையாகும். அது நம்ம இவ்வளோ நாள் ஏன் அவன் அந்த ஆசிரமத்தில் இருந்தான், அது இல்லாமல் ஒரு இளவரசர் எதுக்காக இன்னொருத்தன் கட்டுப்பட்டு இருந்தான், போக நம்ம அதை பார்ப்போம். இப்போ வந்துட்டு என்னோட அண்ணன் அவன்கிட்ட சாரி தான் கேட்டுட்டு இருக்கான். என் தங்கச்சி லூசுத்தனமாக கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி பண்ணிட்டா, அதுக்காக நீங்கள் எதுவும் தண்டிச்சிடாதீங்க, எங்கள் ஃபேமிலியை நீங்கள் துரோகின்னு சொல்லி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறப்ப அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவன் உங்க நல்லதுக்காக தான் அப்படி பண்ணிட்டுதா அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுது. ஆனால் இப்போதான் நான் பழைய மாதிரி எந்த பவரோடையும் நான் வந்திருக்கேன். ஆனால் அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. என் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே நான் சந்தேகம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அங்கே முறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஆரம்பத்திலேயே அதில் அதுக்கு என்ன காரணங்கிறத நம்ம போக பார்ப்போம். அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டினா அவள் கட்டுப்புல இருக்கா,
அவன் உயிரோட இருக்கானா இல்லை செத்துட்டானா, செத்தாதானே நம்ம ஃபேமிலி காப்பாற்ற முடியும், என்ன கல்யாணம் பண்ணிட்டானா அது எல்லாமே முடிஞ்சு போயிடுமே அப்படிங்கிற மாதிரி அவ குழம்பிட்டு இருக்கா. அதே நேரம் உள்ள பணிப்பெண் வந்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரா. இங்க பாரு, உனக்கு ஒரு நான் உத்தரவாதம் தரேன், இது நானே எழுதி கையெழுத்து போட்டு ஒரு லெட்டரு, இதை எடுத்துட்டு போயிட்டு நீ எந்த கடையில் கட்டினாலும் உனக்கு ஃப்ரீயா எது வேணாலும் தருவாங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் என்ன வைக்கப்பட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். இதை வாங்கிட்டு இங்கிருந்து என்ன வெளியே விட்டுறியோ, என் அண்ணன் கிட்ட நீ வேற மாதிரி மாற்றி சொல்லிப்பியா, அதாவது உனக்கு நான் சாப்பாட்டில் மயக்கமாக இருந்து கலந்து வச்சேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து என்னை விடுற மாதிரி விட்டுறதியா அப்படின்னானே. அவன் அந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு ஐயா ஜாலி அப்படின்னு நினச்சி புடக்க பிடிச்சி கிழிச்சிடுறா. இந்த ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது, ஒழுங்கா சாப்பிடுங்க, உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவள் பணிப்பெண் சொன்னோடனே இப்போ என்ன, சரி விடு நீ ஏதோ சாப்பிட்டுக்கோ, நான் சாப்பிடல அப்படின்ட்டு உட்கார்ந்தோடனே பனிப்பெண் நல்லா வவுக்கல் திங்கிறா. தின்னதுக்கு அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ நீக்கு இதை கலந்துருக்கீங்களா மயக்கம் மருந்து அப்படின்னு சொன்னா ஆஃபரை அப்பயே ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு மயக்கம் போட்டுக்கிட்டு அப்படின்ட்டு நேராக நம்ம ஹீரோயின் யாருக்கிட்ட போகிறான்னா பேரரசர்கிட்ட தான் போகிறா. பேரரசர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் இளவரசர் வந்துட்டு அங்கே இருக்கிற பணியாட்களை கொன்னுட்டு அது இல்லாமல் எங்கள் குடும்பத்து மேலே பழி போட வந்திருக்காரு, அவர் பண்ணாதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி எங்கள் பேரரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் உட்காடுறான். இந்த போல சொல்கிறத நம்பாதீங்க, அதுக்கான ஆதாரமும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. நான் இவ்வளோ நாள் கட்டுப்படுத்துக்கு இருந்ததுக்கு காரணம் என்னவோ அதை அவர் வாயாலேயே சொல்லுவார் அப்படின்னோடனே ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு ஆமாம் என்னோட தங்கச்சி வந்துட்டு போய் தான் சொல்லிட்டு இருக்கா, இங்கே எதுவுமே அப்படி ஒன்றும் நடக்கலை, எனக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் இவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமாகவே புரியல. அப்புறம் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிளர்ச்சி பண்ணதா சொல்லி என்ன வந்துட்டு அந்த ஆசிரமத்தில் தங்க வச்சிங்க, அதுக்கான கேடயமும் ஆதாரமும் என்கிட்ட ஒன்று இருக்கு, இது வந்துட்டு நம்ம ஜெனரல் கையில் எப்படி போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஹீரோனோட அண்ணன் பக்கம் திரும்புறாங்க. நடந்திருக்குன்னா இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிருக்கான், அங்க போனா அங்க யாருக்கோ ஆபத்து அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள இறங்கி சண்டை போட போயிருக்கான். ஆனா அங்க இருந்து ஹீரோனோட அண்ணன் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம இளவரசர் தான் இவங்களை கிளர்ச்சி பண்ண தோணுது அப்படின்னு சொல்லி பேரரசர் மூலமா தண்டனை வாங்கி கொடுத்து 3 வருஷமா அந்த ஆசிரமத்தை இருந்துக்க வச்சிருக்காங்க. அதுதான் காரணம். அதனாலதான் அங்க வேலை செஞ்சவங்க கூட நம்ம இளவரசரை, அதாவது நம்ம ஹீரோவை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அவனோட சாவுலையும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதுங்களை கொன்னைகளை நான் கண்டுபிடிப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பறிஞ்சு பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவன் மாட்டிப்பால உண்மைகள்லாம் வெளியில வந்தா, அதுதான் இப்ப அவனோட பிளானு. சரி என்ன பண்றாருன்னா, சரி என் பையனை நான் மன்னிச்சு விடுறேன், அது இல்லாம அவனோட தண்டனை காலமும் முடிஞ்சிச்சு, அவன் படிக்க வேண்டிய டைமும் வந்துருச்சு, இவ்வளவு தைரியமா வந்து பேசும்போதே தெரியுதுமா நீயும் அதுக்கு தகுதியானவதான், அதனால நீங்க 2 பேருமே இப்போ ஒன்னா படிக்கணும் அப்படின்னோடனே இது இவன் கூட சேர்ந்து படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவ திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறா. இப்போ ஹீரோவோட பிளான் என்னன்னா, ஹீரோயின பக்கத்திலேயே வச்சிருந்தாதான் சில உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அங்க பார்த்தா ஹீரோயின் தனியா நின்று புலம்பிட்டு இருக்கிறா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. நேரா ஹீரோ வந்துட்டு என்ன கொல்ல பார்த்தல, உன் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அவ கிட்ட நெருங்கி வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். ஆனா இது எல்லாமே கனவு, மறுபடியும் முதல்ல இருந்து எனக்கு கனவா வந்து தொல்லை பண்ணுதே, அதுவும் அவனே வரானே அப்படிங்கிற மாதிரி திடிச்சா பிடிச்சா எழுதுகிறா இருக்கானா. இப்ப கிளாஸ் நடக்கிற இடத்துல தான் இருக்கா. ஏன்னா இவங்க 2 பேர் இருந்தா இப்ப புதுசா படிக்க ஜாயின் பண்ணியிருக்காங்களே, அங்க இருக்கிறவங்களாம் வித்தியாசமா அவளை பார்த்துட்டு போறாங்க. அங்க போகும்போது ஹீரோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். வாழ்ந்தோடனே ஹீரோனை பார்த்தா கேட்குறான், என்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு உனக்கு எதுவும் தெரியுதா, எனக்கு அப்படி ஒன்றுலாம் தெரில, தேவையில்லாமல் என்கிட்டலாம் கேள்வி கேட்குறவளை வச்சுக்கானா அப்படிங்கிற மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டு போகிறப்ப அங்கே ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வராங்க. இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் போல. இப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்னா நீ அப்படி பண்ணாடா இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இனியும் போனவா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் போல. இது ஹீரோ சென்ட்ராவும் இவங்க 2 பக்கமும் உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நாள் நீ படிக்க வராதுக்கு என்ன காரணம், உன் தொல்லை இங்கே இருக்கிறதால தான் நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் முடிவிட்டு இருக்கா. சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க 3 பேர்த்தையும் பார்க்குறேன்னா, ஓ 2 பேரா, 2 பேர்த்தையும் பார்க்குறேன்னா அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு தான் கையாலேயே பண்ண ஒரு பை அப்படின்னு சொல்லி நானே எம்ப்ராய்டரி போட்டேன் அப்படின்ட்டு ஹீரோவுக்கு ஒரு பை கொடுக்குறாங்க, ஹீரோயினுக்கு ஒரு பை கொடுக்குறாங்க.
இதை பார்த்தா ஏதோ கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்குது, இவன் என்ன அடிச்சு விட்டுட்டு இருக்கிறா, நான் கையால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. கொடுத்த பைசா உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறப்ப, இதுக்கு பேர் பரிசா தம்மூத்துண்டு பையா பண்ணாது கொடுத்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டுட்டு இருக்கிறா, லூஸா இருப்பாதா அப்படிங்கிற மாதிரி இங்கே கடுப்பாகி போயிட்டு இருக்குது ரெண்டு பேர்த்துக்குமே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனே ஒரு பணிப்பெண்ணை செட் பண்ணி அவ கையில் இருக்கிற பொருளை இவனே தட்டுட்டு பண்ணுற மாதிரி வர வச்சுட்டு, ஆனால் ஹீரோ மேலே பழிய போட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறப்ப கரெக்டாக நம்ம குறுக்கு ஹீரோ வந்தானே அந்த பணிப்பெண்ணு கல்லு இல்லை. ஆகா ஆகா யோ போகிறவனான எடுத்து வெட்டிட்டு விட்ட கதையாகி போச்சே அப்படின்னு அந்த பணிப்பெண் திருன்னு முடிச்சிட்டு இருக்கோன்னே, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அடிக்கிற, நம்ம நாட்டுக்கு வந்து விருந்தாளி, அது இல்லாமல் நீ ஒரு பணிப்பெண், அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் நீ எப்படி அடிக்க, உனக்கு உரிமை யார் கொடுத்தது அப்படின்னு அந்த புதுப்பொண்ணை குறுக்குன்னு பார்த்தோன்னே, ஐயோ என்னை போட்டு கொடுத்துறாதாமா அப்படின்னு அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்குது. ஹீரோனுக்கு என்னடா இவன் நம்மளெல்லாம் வந்து காப்பாத்துறானே அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணிட்டா நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்க, அவன் குடும்பத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு அவன் வேண்டாம் வெறுப்பாக தான் நடந்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு இவன் மேலே காதல் வந்துச்சு. ஹீரோயின் தான் அந்த இடத்துல காப்பாற்றுறான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து ஹீரோயின் மேலே அவளுக்கு லவ் தான், அவளுக்கும் லைட்டாக இருக்குது. ஆனால் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இவ தான் இளவரசர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுத்தமாக போயிடுச்சு. ஹீரோ போயிட்டு தனியாக ஒரு ஆளை மீட் பண்ணுறான். 3 வருஷத்துக்கு அப்புறம் தண்டனைக்கு அப்புறம் இங்கே வந்தது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சோ ஏன் இந்த தியான் குடும்பத்தோட மூத்தவரை நீங்கள் சந்தேகப்படாமல் இருக்கீங்க? சந்தேகங்கிறது நிரூபிக்கப்படுற வரைக்கும் தான் அது சந்தேகமாக மட்டும் இருக்கும், அதுக்கான ஆதாரம் எனக்கு தெளிவாக கிடைக்கல. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை ஏன் இங்கே வச்சிருக்கணும்? இல்லை அது நமக்கு பாதுகாப்பு தான், நம்ம பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க அடுத்த மூவ் பண்ண யோசிப்பாங்க. இது ஒவ்வொரு அரசியல் மூவ் தான் அப்படின்னு உங்களுக்கான கத்தி நான் செஞ்சு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அவர் ஒரு புது கத்தியை நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாரு. அங்கே ஹீரோனை பார்த்தா செம்ம கடுப்பாக உட்காந்துருக்குறா. அந்த புதுப்பொருள் வந்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோட்ட ஒம்பல் இருக்குது. நீ தான் இன்னைக்கு உன்னை அவனை காப்பாற்ற மட்டும் இருந்தா உனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்கும். ஐயா இங்கே பெரிய இங்கே உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காத, போவா அப்போ அப்படிங்கிற மாதிரி அவன் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. நானே அவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும்னு நான் தப்பிக்க பார்த்துட்டு இருக்கிறேன், இவ வேற வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்டு இதை நோட் பண்ணிடுறா. அவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோயின் செம்ம மயக்கத்துல இருக்கிறா. அவனை ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அவளை அவளோட இடத்துல தூங்க வைக்கலான்னு போறப்ப அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண பாக்குறா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் எனக்கே புரியல. அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை கூட தனியாக பேசணும் அப்படின்ட்டு ஹீரோயின் தான் வர வச்சிருக்கா. நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுப்போம், உனக்கு குத்துறதுக்காகவும் சாரி, அதே மாதிரி எனக்கு நீ ஹெல்ப் பண்ணல அதுக்காக உனக்கு நான் ஒரு விருந்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த விருந்தில் அதை அடப்படலாம் ரெடி பண்ணியிருக்கோன்னே ஹீரோ இருந்துட்டு இதை நீ தான் முதல்ல சாப்பிடணும் அப்படின்னா அவளும் என் மேலே சந்தேகப்படுறியா நீ அப்படின்ட்டு அவன் எடுத்து குடிச்சோடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ தூக்கிட்டு வந்திருப்பான். இதில் என்ன விஷயம்னா அவன் வந்துட்டு கேட்குறா, உனக்கு பிடிச்ச பொண்ணு யாராவது இருக்காங்களா, சொல்லு அப்படின்ட்டு. நானும் அவளை பல நாட்களுக்கு அப்புறம் மீட் பண்ணேன். அந்த பொண்ணு எனக்கு அப்படின்ட்டு அவன் முழுசாக எதுவுமே சொல்லல. சரி இவ போதையில் உரலிட்டு இருக்கா, இந்த நேரத்தில் கேட்டால் தான் தெரியும் அப்படின்ட்டு உன் மனசுல எந்த ஒரு பையனாவது இருக்கானா அப்படிங்கிறப்ப தான் காப்பாத்தின ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவளும் ஹீரோவை நினைச்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது அவளுக்கு லைட்டா புரியுது. ஆனா அவள் போதையில புலறிட்டு இருக்கா அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சு அவன் அங்கேயே விட்டு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில ஊச்சி பார்த்தோன்னே ஐயோ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கிறான். நைட்டு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பயந்துட்டுல இருக்கும்போது ஹீரோனோட எதிரி அந்த போல இருக்குல்ல அது ஓடி வந்துட்டு அவன் கிட்ட கேட்டியா அப்படிங்கிறப்ப என்ன பிளான்னா ஹீரோவை எப்படியாவது மயக்கம் போட வச்சு மயக்கத்துல இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு இவங்க 2 பேர் கல்யாணத்தை தடுத்துடலாங்கிற பிளாட போட்டுக்கிட்டு இருந்தா ஹீரோயின். ஆனா அவன் மயக்கத்துல இருந்ததால அவன் என்ன சொன்னானே எனக்கு தெரியலன்னு, நீ என்னை வச்சு கேம் ஆடுற, நீ என்னை வச்சு சீட் பண்ற அப்படின்ட்டு அந்த பொண்ணு இவன் மேல கோச்சிட்டு போகுது. ஆனா பைத்தியகாரத்துக்கு போய் இந்த பைத்தியமே நான் என்ன ஒன்று வச்சு கேம் ஆட போறேன், என் லைஃப் என் கூட கேம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கிற ஹீரோயின். பாரு நான் ஹீரோவை அசத்துல அவ என்னதான் லவ் பண்ணுவான். ஆனா அப்படியா என்ன பண்ண போற, இங்க பார் உன்னோட பிளான் வேணும் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம், என்னோட பிளான் சக்சஸ் ஆகும் பார்
யாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஹீரோனுக்கு சவால் விட்டு போயிட்டு ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அவளை அப்படியே கூப்பிடுற மாதிரி போயிட்டு ஸ்லிப்பாகி விழுற மாதிரி போகுது. டபுக்குன்னு 1 இன்ச்சு விலகிடுறான். போயிட்டு தூணில் போட்டிட்டு நிற்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு சக்காகுது, சிரிப்பே வந்துடுது. ஐயோ என்ன இப்படி பல்ப்பு வாங்கிட்டு இருக்கோம், இவ வேற பார்த்துட்டு இருக்காளே, எப்படியாவது நம்ம ஹீரோ கவுத்தாவணுங்க அப்படின்னு அவன் 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கலாமா அதுவும் ஒன்னா அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு 2 பேர் டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப, ஐயோ என் கப்பு டீ தீர்ந்து போச்சு, கொஞ்சம் டீ தர முடியுமா, ஏதோ தர அப்படின்ட்டு ஹீரோவும் தரான். பார்த்தீங்களா, நீங்கள் கொடுத்த டீ வந்துட்டு எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா. ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு நான் கொடுத்தது காரணம் கிடையாது, ஆல்ரெடி அதில் சர்க்கரை அதிகமாக இருந்திருக்கு, அதனால தான் ஸ்வீட்டாக இருக்குது. சும்மா இந்த மாதிரி தான் கதை விட்டுட்டு இருக்காத, போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படி அசிங்கப்பட்டு போனோடனே செம்ம கடுப்பாயிடுது அந்த பொண்ணுக்கும். இதை ஒளிஞ்சிருந்த ஹீரோயின் பார்த்துட்டு இதுதான் நீ மயக்கிற ட்ரிக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா. அங்கே போயிட்டு ஹீரோயின் தனியாக யோசிச்சு என்ன எழுதிட்டு இருக்கானா, இவனை எப்படியாவது நம்ம லைஃப்ல இருந்து வெளியே நகர்த்தி ஆகணும், அந்த பொண்ணு கூட கரெக்ட் பண்ணி விட்டா நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு பார்த்தா, ஆனால் ஒவ்வொரு பிளானும் சொதப்பிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பிக்க இதான் வழி, அவனை நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பேப்பரில் எழுதிட்டு இருக்கா. அதை ஹீரோ வாங்கி படிக்க ட்ரை பண்ணுறான். அவள் செம்ம கடுப்பாகி, அது என்னோட பர்சனல், அது என்னோட பர்சனல், அதை நான் தலையிடவே கூடாது, யாரோட பர்சனலாக இருந்தா என்ன அது முகம் தெரியாத ஆளுன்னு எழுதியிருக்க, அப்புறம் வேற எதுவும் எழுதியிருக்க, அவள் யாருன்னு எழுதவே இல்லையே. அதை எழுதணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, அதை யாருன்னு உன்கிட்ட சொல்லணும்னு அவசியமும் எனக்கு கிடையாது, இங்கேருந்து போக முடியுமா, முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கேருந்து அந்த சீட் எடுத்துகிட்டு போகிறப்ப இங்கே 2 பேரும் இப்படி ஒன்றா கத்திட்டு போகிறத அந்த புது பொண்ணு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா குறுக்க வந்த இவ கரெக்ட் பண்ணிடுவா போலியே, இது சரியில்லை சரியில்லை, நம்ம வேற ஒரு திட்டத்தை போட்டே ஆகணும். இப்படி நம்ம ஹீரோனோட மூத்த அண்ணனை காட்டினா அவன் இருந்துக்கிட்டு அந்த படிப்பன்ட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். நம்மளோட பிளான் படி அந்த வேலையால் கொண்டாச்சு, இதுக்கப்புறம் நம்ம மேலே எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இளவரசர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டது தான், அதுவும் இல்லாமல் உங்கள் தங்கச்சி அங்கே இருக்கிறது தான். இல்லை, அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அதுவும் ஆபத்துன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வேற முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அவன் வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். காலையில் ஹீரோட அந்த புது பொண்ணு ஒரு இடத்துல மோசமாக 2 பேரும் முறைச்சிக்கிட்டு நிற்கிட்டு இருக்காங்க. என்னமா விஷயம் அப்படின்னா, வேற எந்த விஷயமும் கிடையாது, ஹீரோ உனக்கா எனக்கா அப்படிங்கிறதுல நம்ம ஒரு போட்டி வச்சுப்போம். தோ தெரியுது பா டப்பி, அந்த டப்பிக்குள்ள நம்ம அம்பை விடணும், யார் அதிக அம்பை போட்டு அந்த டப்பியில் விடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஹீரோ. இந்த போட்டியில் ஜெனியூனாக இருக்கணும், அதை விட்டுட்டு மக்களும் பண்ணக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது. நீ இவ்வளோ பேசுறதுக்கு என்ன 4 அம்பு விட்டுருக்கலாம், தயவு செய்து பேசாமல் அம்புடுறியா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு பச்சைக்குன்னு ஒரு 4 அம்பு விட்டுருது. ஹீரோயின் இருந்துட்டு அம்பு விடும்போது கொஞ்சம் யோசிக்கிறா, இந்த போட்டியில் நான் ஜெயிச்சேன்னா ஹீரோவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, இந்த போட்டியில் நான் தோத்தன்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு வேற மாதிரி ட்ரை பண்ணும், நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னு அம்பை வேணுமனையே தெரியாத மாதிரி விட போகிறப்ப கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான் அந்த அம்பை விடுறதுக்கு. இது நான் சீட்டிங், ஒருத்தரை வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதை வச்சுக்க நான் சொல்லவே கிடையாது, அதுவும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னானே. யாரா அது அப்படின்னு எட்டி பார்த்தா வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோனோட 2வது அண்ணன். அவன் வந்து அந்த புது பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு ஹீரோனுக்கு பதிலாக அம்புடுறான். 2 பேரும் மாற்றி 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 அம்பு விட்டுட்டே இருக்காங்க. நடுவில் இருக்கிற ரெஃப்ரி தான் களைச்சி போய் நிற்கிறாரு. ஏன்னா 2 பேருமே அசால்ட்டாக அம்புடுறாங்க. அம்புட்டு அதில் போடுறப்ப இது இந்த குட்டி படத்தில் டப்பாப்புள்ள கல் போடுற கதை தான். ஆனால் களைச்சி போய் கடைசியில் டையில் முடிஞ்சிருது ஆட்டம். ஹீரோயின் இருந்துட்டு நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு அவள் கடுப்பாயிட்டு போயிடுறா. அங்கே பார்த்தா அவன் அண்ணன் போயிட்டு, என் தங்கச்சி இந்த ஸ்கூலில் யாரும் ரேக்கிங் பண்ணீங்களாமே, அவங்கெல்லாம் யாரு, அந்த பெண்கள்லாம் வாங்க பையன்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கா. வெட்டி போடுவா சொறி போடுவாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருந்த புது பொண்ணு வந்துட்டு, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து திட்டக்கூடாது, உங்கள் தங்கச்சின்னா கொம்பு வச்சிருந்தா உங்கள் ஸ்கூல்லாம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது, ஓ நீ தான் இங்கே எல்லாத்துக்குமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கியே, அது இல்லாமல் இந்த போட்டி நடந்துட்டு இருந்தப்போ காலில் வேறு ஏதோ சுலுக்கிக்கிச்சு போல அப்படிங்கிற மாதிரி அவன் காலை பிடிச்சி அதை சரி பண்ண விடும்போது பொண்ணோட லுக்கு இங்கே மாறுது. கொஞ்சமா இங்கே ஹீரோயினோட அண்ணகாரன் வந்துட்டு இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவான் போல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் போகுது. இருந்தாலும் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, எப்படியும் ஹீரோவா அவகிட்ட தள்ளி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்கேருந்து வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான்.
என்ன அவ கூட கோபம் பார்க்குறியா? இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கவே கூடாது. எனக்கு பிடிச்சது யார் அப்படின்னு எனக்கு தெரியும். உனக்கும் கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும். தேவையில்லாமல் என்னோட வாழ்க்கை விஷயத்தில் நீ தலையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட சொன்னோன்னே, இது என் வாழ்க்கை பற்றின விஷயம்ட்டு இவளுக்கு எப்படி புரிய வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்சம் கட்டுப்பாயிட்டு இருக்கா. ஹீரோன்னு சொல்லிட்டு போகிறான், எனக்கு பிடிச்ச பொண்ணு எனக்காக சமையல் பண்ணிட்டு வந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல. அவள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த புது பொண்ணு கரெக்டாக அவனோட அறைக்குள்ளே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறா. இதில் கடுப்பான நம்ம ஹீரோயினே, என்னடா இது, அவன் ஃபஸ்ட் டைம் ஃபீலிங்ஸோட வந்துட்டா, அந்த பொண்ணுக்கு தான் அவன் ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவள் கடுப்பா அங்கேருந்து அந்த சாப்பாடை அங்கேயே வச்சுட்டு கடுப்பா அங்கேருந்து கிளம்பிடுறா. இவர்கிட்ட அந்த புது பொண்ணு போயிட்டு, உனக்காக பிடிச்சதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இது சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கே தெரியலையா எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, மறுபடியும் நீ எதுக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நேராகவே சொல்லிடுறான். அங்கே பார்த்தா ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, கொஞ்சம் லைட்டாக பொசசிவாக தான் இருக்கா. நேராக அந்த புது பொண்ணு சிரிங்கிட்டே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி எல்லாத்தையும் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணேன், நீ எதுக்கு இப்போ வந்து கத்திட்டு இருக்க, ஆனால் போனால் அவன் ஒன்றும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். எனக்கு செம்ம கடுப்பாகுது, இது தெரிஞ்சுதான் நீ இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? அதெல்லாம் நான் அப்படி பண்ணதே கிடையாது, எனக்குலாம் அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. இந்த சத்தான ஹீரோவும் பார்க்க வரான், ஹீரோனோட அண்ணனும் வரான். அந்த புது பொண்ணை அழுத்திட்டு இருந்தேனே இவனுக்கு ஷாக் ஆகுது. என்னாச்சு உன்னை யார் என்ன பண்ணா சொல்லு, தட்டி தூக்கிடுறான். ஹீரோனை பார்த்து தானே கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை, அந்த புது பொண்ணை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்தில் இவனுக்கு அந்த புது பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனால் ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் வந்து, நீ கொண்டு வந்த சாப்பாடு நல்லா இருக்குது, அதை நான் சாப்பிட்டேன்னொன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் வருது. அடுத்த நாள் காலையில் பாட்டு குழம்பிட்டு உட்காந்துருக்குறா. நான் இப்போ என்ன பண்ண, என்ன முடிவு எடுக்க அப்படின்னு அவன் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்கான் புக்கு படிச்சுட்டு. எந்த விஷயத்தில் இப்போ நீ குழம்பிட்டு இருக்கிற? இல்லை, ஒருத்தரை எனக்கு பிடிச்சிருக்குது ஆனால் பிடிக்காத மாதிரியும் இருக்குது, ஆனால் இன்னொரு பொண்ணுக்கும் அவரை பிடிச்சிருக்குது, ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பிரிக்கவும் நினைக்கிறேன், சேர்க்கவும் நினைக்கிறேன். இல்லை, நீ பைத்தியம் ஆயிட்டியா? இல்லை, இப்போது ஒருத்தங்க மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் போகணும்னா நாம் எப்படி இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் வரணும்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இருக்கிறா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா கிளாஸில் ஹீரோயின் வராதுன்னு நினச்சி ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த புது பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதான் நமக்கு இடையில இருந்து தொல்லை தீந்துச்சு அப்படின்னு. ஆனால் ஹீரோ நாங்கள் மொத்த லுக்கையும் மாற்றிட்டு, அவள் ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் மாற்றிட்டு வரா, கூட 2 பேர்த்த கூட்டிகிட்டு வரா. அதுவும் பாய்ஸாக இருக்கிறத பார்த்து ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. இதுக்கப்புறம் என்னென்ன ரகலாம் ஆக போகுதுங்கிறத நாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு எப்படிப்பட்ட ஃபீலை பொறுத்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சகோஸ்.